பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இறக்கும் என்று உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு திருவசனம், அது உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது திருவசனம். உபாகமும் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே பக்தன் கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இந்த 28வது அதிகாரத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் பாருங்கள். ஆசீர்வாதத்தின் காரியங்கள் மிகவும் நம்மை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் வீடுகளிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அநேக மகிமையான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பின்பதாக சாபத்தின் காரியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தர் அங்கே ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதிலே அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். அதோடு கூட சேர்ந்து அவரது சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது பின்னாலே சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மேலே, நம்முடைய சந்ததிகளின் மேலே வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, அவரை நேசித்து அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டுமாக அவர் இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளவு உண்மையான தேவன். சில நேரங்களிலே ஜனங்கள் நினைத்து விடுகிறார்கள், இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டிலே அன்பின் பிரமாணம்தான் என்று சொல்லுகிறார். உண்மைதான், புதிய ஏற்பாடு அன்பின் பிரமாணம். அங்கேயும் கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள், கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிற காரியம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக, ஊழியர்களின் மூலமாக பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய குமாரனின் மூலமாக திருவுளம் பற்றினார். இப்பொழுதும் திருவுளம் பற்றி கொண்டே வருகிறார். அவர் மூலமாக புதிய ஏற்பாட்டிலும் 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே சில காரியங்களை சற்று ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே கவனமாய் கேட்போம். தெரிந்த அருமையானவர்களுக்கும் இந்த செய்தியை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவர் நம்மை சந்திக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குமாரனுடைய வெளிப்பாடு தாமே அவருக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் பூரணமாக இருக்கிறது. முதலாவதாக அந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகளை பிதாவாகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் குறிப்பிட்டார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே வெளிப்படுத்தினார். பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கேட்டார், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அவர் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மெசியா, வரவிருக்கக்கூடியவர், இப்பொழுது வந்திருக்கிறீர். அப்போது கிறிஸ்துவின் உள்ளம் சந்தோஷப்பட்டது. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவை குறித்ததான வெளிப்பாடுகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு என்கின்ற நாமத்திற்கு அவர் உலக இரட்சகர். அவருடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்கிறவர். இந்த பூமியிலே மனிதனுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற வழியை நமக்கு காண்பிக்கிறவர். அதில் வருகிற சறுக்கல்கள், அதில் வருகிற குறைவுகள், குற்றங்களை மன்னிக்கிறவர், தயவு பெருத்தவர். கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபம். அவருக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூரணமும் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாக இருந்தது. இந்த பூமியும்
இந்த பரலோகமும் பூமியும் அதிலுள்ள யாவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் நிருபத்திலே ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அதை சொல்லுகிறார். இதிலே நாம் பங்கடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. அவரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது ஸ்தோத்திரத்திற்கு சேவிக்கப்படுவதற்கு பாத்திரராக இருந்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 103 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அது ஆங்கில வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், bless the Lord, O my soul, all that is within me, bless his holy name. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆசீர்வதி. அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். அந்த நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம். அந்த நாமத்திலே எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ரட்சிப்பின் திட்டத்திற்கு தேவையான அடிப்படை ஆதாரமான கிரியை, சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதலை நிறைவேற்றின பிறகு குறிப்பிட்டார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவர்தான் ஆசீர்வாதத்தின் காரணர். தொடர்ந்து சங்கீதம் 103 தொடர்ந்து பிற்பகுதியில் ஆவியானவர் மனுக்குலத்துக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று மிக நேர்த்தியாக, சிறப்பாக, மகிமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், ஜீவனை அழிவுக்கு நீங்களாக்குகிறார், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். சங்கீதம் 103 கட்டாயம் வாசித்து பாருங்கள். அவர் ஆசீர்வாதத்துக்கு உரியவர், அவரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பவனியில் எருசலேம் நகரத்திற்குள்ளே செல்லும் பொழுது ஓசன்னா என்று பாடினார்கள். ஸ்தோத்திரம். அவரை உயர்த்தினார்கள், அவரை ஆசீர்வதித்தார்கள். ஸ்தோத்திரம். அதை அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சில பேர் நம்ம வாயை திறந்து சொன்னால் தான் அவருக்கு தெரியுமா, நம்ம இருதயம் தெரியாதா? இந்த கிறிஸ்தவத்தில் 2 குரூப்பும் இருப்பாங்க. ஆமாம், அமைதியாக இருந்து ஆராதிக்கிறதும் நல்லது தான். சில நேரங்களில் ஓவர் ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே போய் அதுலேயே ஓவராக மூழ்கி போகிறாங்க, அதுவும் தப்பு. சில பேர் வாயை திறக்கிறதே கிடையாது, அதுவும் கர்த்தருக்கு முன்னாடி சற்று குறைவான காரியம். நம்ம கர்த்தருக்குள்ளே திருத்தி கொள்ள வேண்டும், அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமாம், அவரை எல்லாரும் துதித்த பொழுது அங்கேருந்த மக்கள்லாம் போய் சொன்னாங்க, இது அவங்கள அதட்டுங்க, ஓவராக சொல்கிறாங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், அவங்க சொல்லணுன்னா இந்த கல்லே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆபிரகாம் இந்த தேவன் இந்த கல்லுகளின் மூலமாக வந்து ஆபிரகாமின் சந்ததியை உருவாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கி புறஜாதியார், பிரமதஸ்தார் எல்லாம் இந்த கல்லுகளை போல் இருக்கக்கூடிய நம்மளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவருக்குள்ளே அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்க மறந்துவிடக்கூடாது. அவரை ஸ்தோத்தரித்து துதிக்க பழக வேண்டும். அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நாம் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சத்தியம், உறுதியான திட சத்தியம். நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து கர்த்தரை ஆராதித்து வேதத்தை தியானித்து அவருடைய முகத்தை தேடினார்கள் என்றாலும் அவர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. சபையாக கூடி அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சத்தியம். வாயை திறந்து சத்தமாக பாடி கர்த்தரை துதிக்கலாம், தப்பே கிடையாது. வாயை திறந்து கர்த்தரை நல்லா ஆராதித்த பிறகு, கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் நன்கு உணர ஆரம்பித்த பிறகு நீங்கள் அமைதியாக அவரோடு தகவல் பரிமாற்றம் செய்யலாம். அது பெஸ்ட். ஸ்தோத்திரம். ஆரவாரத்தோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அமைதியாகவும் அவரை ஆராதித்து பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவர் இந்த பூமியிலே உள்ள எல்லாவற்றிற்கும் உடைமையாளர், உரிமையாளர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 அப்படி சொல்லுகிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வருகிறது. பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த பொழுது அருமையான சில ஊழியர்களே என்ன சொல்லுவார்கள் என்றால், என்ன ஊழியத்தில் இன்றைக்கி ஆசீர்வாதம்னே சொல்லியிருத்துறாங்களே அப்படி சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி நிந்திக்கக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள். ஆமாம், எனக்கு அன்பான தேவ ஜனம், அது என்னுடைய உறுதியத்தை ரொம்ப அதிகமாக பாதித்தது. ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது 1992 ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். 98 முழு நேர ஊழிய அழைப்புக்கென்று கர்த்தர் அழைத்த பொழுது, அர்ப்பணித்த பொழுது, ஆண்டவரே, நான் சாது சுந்தர் சிங் போன்று ஒரு எளிமையான ஊழியத்தையே செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்லி அர்ப்பணித்து விட்டேன். 99 2002 வரைக்கும் அப்படி தான். ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. எங்கள் வீட்டில் ஒரு பாய், ஒரு தலையணி மட்டும்தான் இருக்கும், ஒரு பானை இருக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர், என்ன பிரதர், நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, நீங்கள் என்ன வீட்டை எப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போது நான் அவரிடத்துல ஒன்றும் சொல்லலை, மனசுக்குள்ளே அப்படியா பிரதர், கர்த்தருடைய சித்தம் பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டேன். அந்த வாரத்தில் சாட்டர்டே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது, நான் ஜெபித்து கொண்டிருந்த அந்த அறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர் என்னிடத்தில் கேட்டார், நீ ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறதில்லை என்று கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் தேடுறேன், ஆனால் என்னுடைய மனசில் ஒரு கேள்வி இருக்குது. ஒருவன் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், அது உண்மைதான், ஆனால் நான் சில பேருக்கு 2 ஃபீல்டுலேயுமே கிருபை கொடுக்குறேன் மகனே என்று சொல்லி கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் விடலை. பைபிளில் யாரையாவது அப்படி ஆசீர்வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எசேக்கியா ராஜாவை நான் அப்படி ஆசீர்வச்சிருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். நான் அப்பொழுது தான் கர்த்தருடைய அந்த பரம ஞானத்தை நான் புரிந்து கொண்டேன். அடுத்து ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். பைபிளிலே அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்ட அரசன் யார் தெரியுமா என்று சொல்லி கேட்டார். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார். அந்த உசியா ராஜா, அவன்தான் வேதாகமத்திலே அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் பிற்காலத்திலே ஒரு தவறு செய்தான், அவனை சிட்சித்து என் பக்கம் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். அந்த நாளிலே கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி பரதீசின் அனுபவங்களை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த நாளிலே எசேக்கியா ராஜாவை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் நினைத்து கொள்ளலாம், இதெல்லாம் ஓவராக போதே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இதெல்லாம் வேதாகமத்திற்கு உட்பட்ட அனுபவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே மறுரூப மலையிலே அவரோடு கூட எலியாவும் மோசேயும் இருக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் தானியேல், யோவான் அப்போஸ்தலன் போன்றவருடைய வாழ்க்கைகளில் இந்த பரிசுத்தவான்களுடைய ஊழியம், தூதர்களுடைய ஊழியங்கள் வெளிப்பட்டதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜா, அவருடைய உள்ளான ஆத்துமா நன்கு கொழுத்து செழிப்பான தோட்டத்திலே இருக்கிறார். நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா, நீங்கள் தான் 2 விதத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று. ஆம், எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார். நான் அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் தாழ்மைனா என்னன்னு கற்றுக்கொண்டேன். எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி தாழ்த்த பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் எசேக்கியா ராஜா குறிப்பிட்டார், ஆனாலும் என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் உண்டு, நான் ஆவிக்குரிய ஊழியத்திலே என்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டேன் என்று மிக தாழ்மையோடு குறிப்பிட்டார். பாருங்கள், அவருடைய மனசில் கூட இப்பவும் அந்த எண்ணம் இருக்கிறது. அவர் யூதா
ஆட்சி செய்து அந்த எருசலேமிலே மாத்திரம் அவர் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதுக்கு பிறகு உசியா ராஜாவையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் அங்கே தான் இருக்கிறார். சில பேருக்கு கேள்விகள் நான் சில சபைகளில் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டிருக்கிறேன். இந்த உசியா மன மேட்டிமைக்கு உதாரணம் என்று சொல்லி செய்யப்பட்ட பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் சிட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டார். தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களைத்தான் சிட்சிக்கிறார், மற்றவர்களை அப்படி அவங்க இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்துக்கு பிறகு கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், மகனே, நீ ஊழியத்தில் இருக்கிறபடியினால் உனக்கு யோசுவாவின் ஆசீர்வாதங்களை தருகிறேன், உன் மனைவிக்கு உசியாவின் ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று சொல்லி 2002 ஆண்டிலே குறிப்பிட்டார். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பூமிக்குரிய நன்மைகளிலே ஆசீர்வாதங்களிலே எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அவருக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, மறந்து விடாதிருங்கள். வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிறது. நீங்கள் கல்வி கற்கலாம், வேலை பார்க்கலாம், ஒரு வீடு கட்ட பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஏன் ஊழியம் கூட செய்ய கர்த்தருக்குள்ளே உங்களை அர்ப்பணித்திருக்கலாம். அவரை குறித்ததான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சியுங்கள். இந்த வெளிப்பாட்டை சமீபத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் மறுபடியும் இதை நீ ஜனங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி திட்டமாய் குறிப்பிட்டார். ஆகவே இந்த வெளிப்பாடு உங்களுக்குரியது. அந்த வெளிப்பாட்டுக்கு அந்த பக்கம் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் தாராளமாக கேட்கலாம். அவரோடு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், உறவு முறையிலே நீங்கள் வளரும் பொழுது அவருடைய கட்டளைகளும் அவருடைய சத்தங்களும் அவருடைய வார்த்தைகளும் உங்களுக்கு பாரமாய் தெரியாது. அன்பின் மூலமாக நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடந்து கொண்டே இருக்கலாம். ஒரு பக்கம் அந்த வார்த்தைகளும் கட்டளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் குறிக்கோள்களும் நிறைவேறும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் வரும். ஒருவேளை நீங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியில் ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த பகுதியில் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பிரத்யட்சமாக சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை போன்று நீ அனைத்து பகுதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி திட்டமாய் உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு அவர் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்கு நாம் பாத்திரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவதாக ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சற்று முன்பு நான் சொன்னபடி அந்த 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த உசியா ராஜா சிறு வயதிலேயே அரசனாகிறான். மற்ற இஸ்ரேலின் மற்ற அரசர்களெல்லாம் 40 ஆண்டுகள் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறார்கள். இவர் 52 ஆண்டுகள் எருசலேமிலே ஆட்சி பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதே இல்லை. அவர் என்னென்ன பகுதிகளிலே முன்னேறி சென்றாரோ எல்லா பகுதியிலும் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். அதான் ரகசியம். எப்படி அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாயிற்று? ஆபிரகாமின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார். அதிலே சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், தவிப்புகள், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்து கர்த்தராகிய தேவனாலே அந்த தரிசனங்கள், வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற பெற்றுக்கொண்டார். அந்த உசியா ராஜாவை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர் நீங்கள் 2 நாளாகவும் 26 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதில் இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவனுடைய காரியங்களுக்கு அனுகூலத்தை கட்டளையிட்டார். அதான் காரியம். இன்று நம்முடைய வாழ்க்கையே, ஊழியமோ வாழ்க்கையோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன காண்பிக்கிறார், அதான் நமக்கு காரியம். அது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வருகிறது. எல்லா பகுதிகளிலும், குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், சொத்து, சுதந்திரங்கள், ஊழியங்கள் எல்லா பகுதிகளிலும் வருகிறது. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல பிரதர்.
நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உரியது. அவர் எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியவர். அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நமக்குரிய பங்கை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். தூத்துக்குடியிலேருந்து ஒரு மகள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக ஃபோன் பண்ணினாள். அப்போது அந்த மகள் எம்டெக் படித்து திருமணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள்னு ஒரு நாள் கால் பண்ணான். அப்போது அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினார். கர்த்தர் உன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக ஒரு நோக்கத்தோடு தான் உனக்கு எம்டெக் படிப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ வேலைக்கு போகணுங்கிற அந்த தரிசனம் இல்லாமல் அந்த விஷயத்தில் இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வேலையை நான் தருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னதை சொன்ன ஒரு சில வாரத்திலேயே மறுபடியும் கால் பண்ணினான். ஆண்டவர் சொன்னபடியே எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது. ஒரு ஸ்கூலில் கம்ப்யூட்டர் டீச்சர் போஸ்ட்டுக்கு நான் போகிறேன் அங்கிள், இன்டர்வியூக்கு போகிறேன், ஜாம் பண்ணுங்க. ஸோ கர்த்தர் அவளுக்கு அந்த வேலையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கடந்த வருடத்தில் மறுபடியும் கால் பண்ணினாள். அவள் சொன்னாள், அங்கிள் எனக்கு இப்போ ஒரு காலேஜில் வேலை கிடைச்சிருக்கு, சம்பளம் டபுளாக போகுது, நான் அதுக்கு போகலாமா? ஆவியானவர் உணர்த்தினார், கட்டாயம் நீ போகலாம் அப்படி சொல்லி அவளை சந்தோஷமாக. பாருங்கள், வேலை கிடைச்ச உடனே அவளுடைய திருமண வாழ்க்கையும் பாருங்கள் ஒரு சில மாதங்கள் டிலே ஆகி கொண்டு இருந்தது. அவளுடைய திருமண காரியத்தையும் ஆண்டவர் உடனே வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அவரவர்கள் தன்னுடைய பார்வைக்கு எது நலமாக இருக்கிறதோ அந்த வழிகளிலே ஓட பிரயாசப்படுவார்கள். அது கர்த்தருக்கு முன்பதாக கூடாத காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதிலே சீர்திருத்தித்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்திற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளே கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். அவருடைய தரிசனத்துக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். யோபாவும் 28:1 அதைத்தான் சொல்கிறது. கட்டளைகள், நியமங்கள், கர்த்தருடைய சத்தம் அவசியம். புதிய ஏற்பாட்டிலும் அது இருக்கிறது. ஆண்டவர் அதை லகுவாக்கி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் காரியம். மற்றபடி அதனுடைய தீவிரத்தன்மை இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அதே வாழ்க்கையில் தொடர்ந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது குடும்ப வாழ்க்கையில் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசா ராஜா. பாருங்கள், ஆசா ராஜா அவர் வாழ்ந்த காலத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத பலிபீடங்களை, விக்கிரக தோப்புகளை அப்புறப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமில்லாத தவறான பாலுறவுக்காரர்களை தேசத்திலே அவர் அப்புறப்படுத்தினார் என்று சொல்லுவதை விட அந்த காரியத்திலே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. காரணம், அவருடைய மகன் யோசபாத்தும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான் காரியம். கர்ப்பத்தின் கனியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 2 நாளாகவும் 15வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசா ராஜா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு டிராபேக் என்னன்னா, தீர்க்க தரிசிகளை அவர் சரியாக புரிந்து கொள்ளலை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறதுல அவர் தேரலை அவர். ஆமாம். ஆனால் ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப கில்லடியாக இருந்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவரை பார்க்கிலும் பெரிய சேனையை, அந்த ஆசாராஜாவுக்கு எதிராக வந்த ஒரு பெரிய சேனையை அப்புறப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து தொழில் வர்த்தக வாழ்க்கையில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது யோசபாத் ராஜா மற்றும் மொர்தெகாயும் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்ள சொன்னார். காரணம், யோசபாத் சொந்த தேசத்தில் இருந்தார், மொர்தெகாய் தூர தேசத்தில் இருந்தார். 2 பேருக்கும் கர்த்தர் காரிய சித்தியை கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோசபாத் அவரும் தேவனுக்கு முன்பதாக கனம் பண்ணப்பட்டார். தொழில் வர்த்தக வாழ்க்கையில் அவருக்கு விரோதமாக 3 சேனைகள் கூட்டம் கூடி யுத்தத்துக்கு வந்த பொழுது அவர் கர்த்தரை துதித்து பாடும் ஆராதிக்கும்படிக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அவருக்கு சொல்லப்பட்டது. தகப்பனார் தீர்க்க தரிசிகளுக்கு இடம் கொடுக்கல, ஆனால் யோசபாத்து தீர்க்க தரிசிகளுக்கு இடம் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. அதே நேரத்தில் தரிசனம் இல்லாமல் யோசபாத்து ஒரு சின்ன காரியத்தை செய்தார். கப்பல் விட முயற்சி பண்ணார் தங்கம் வாங்கிறதுக்கு. ஆமாம், இன்றைக்கி சில நேரங்களில் தங்கம்தான் சில பேருக்கு கண்ணியாக மாறிடுது. ஸ்தோத்திரம். அந்த காரியம் அவருக்கு வாய்க்கலை.
அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தொழில் வர்த்தக வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? சொத்து சுதந்திரங்கள் வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாமை போல, உசியாவை போல கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய தரிசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடம் கர்த்தருக்கு முதல் இடம், அவருடைய வார்த்தைக்கு அடுத்த இடத்தை கொடுத்துருக்குறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்களில் பயபக்தியாக கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கட்டளைகள், அவருடைய வழிகள், அவருடைய நியமங்கள், அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் ஆண்டவரே. அதில் சவால்கள் வந்தாலும், சிறுமைகள் வந்தாலும், இகழ்ச்சிகள் வந்தாலும் நான் உங்கள் அன்பை விட்டு நீங்க மாட்டேன். உங்கள் ஐக்கியத்தை, உங்கள் உறவை விட்டு நீங்க மாட்டேன். உங்கள் சத்தத்தை கேட்குறதுல நான் கவனமாக இருப்பேன். புதிய ஏற்பாட்டில் கர்த்தரே நேரடியாக எல்லாரோடையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியர்கள் மூலமாகவும் பேசுகிறார். அது ரெண்டாவது. முதலாவதாக அவரே நம்மோடு கூட பேசிக்கொண்டார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசினார். உசியாவோடு கர்த்தர் பேசினார். இந்த ஆசா, யோசபாத்து, மொர்தகாய் அவர்களிடத்துலையும் ஆண்டவர் அவர்களுடைய ஸ்தாபனங்கள், அவர்களுடைய பொறுப்புகளுக்கு தக்கவாறு கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் 24/7 அன்றாட நம்மளை நடத்துகிற தேவன். அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறேன். அவருடைய இரத்தம் நம் மேலே வருகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா. உபாகம் 28:1 படியாக நான் இனிமேல் உம்முடைய கட்டளைகளுக்கு, உம்முடைய நியமங்களுக்கு, உம்முடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து, ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜரீகத்துக்கு நான் விட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. என்னுடைய சுய புத்தி, சுய ஞானத்துக்கு நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. புரிந்து கொள்ளுதலை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தரிசனங்களை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிறார். சில பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் கூட விரும்புகிறீர்கள். ஆனாலும் தடைகள், சோர்வுகள், சஞ்சலங்கள் வரும்போது ஸ்தோத்திரம், சில பேர் விட்டு கொடுக்கிறீர்கள், சில பேர் கிடப்பில் போடுகிறீர்கள். இல்லை, ஆண்டவர் உங்கள் மேல் அன்பால் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரோடு நெருங்கி சேருங்கள். ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அவருடைய சத்தத்துக்கு விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். அவருடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுங்கள். என்னோடு பேசும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிறதாக உணர்த்துகிறார். இன்னும் தொடர்ந்து பேசுவேன் என்று உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், சஞ்சலங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கட்டும். சிலுவையில் அவைகளை சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் சிலுவையிலே தரித்திரரானீர் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகள் நீங்கட்டும், பற்றாக்குறைகள் இன்றோடு ஒழியட்டும். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவன் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியல, தரிசனங்களை பெற முடியல, என் கூட பேசுங்க ஆண்டவரே. அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் அபிஷேகம் என்னை பரிபூர்ணமாக நிரப்பட்டு, நிரம்பி வழிகிற பாத்திரமாக என்னை நிரப்புவீராக. நீச்சலால மூழ்கக்கூடிய விதத்திலே என்னை நிரப்புவீராக. ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அபிஷேகமும் இறங்குகிறது, ஆசீர்வாதமும் இறங்குகிறது. அந்த அபிஷேகத்தினூடே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருடைய சத்தத்தை
தொடர்ந்து தொனிக்க பண்ணுவேன் என்று உணர்த்துகிறார். வேதாகமத்தை கருத்தோடு வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே பலிதமாகட்டும், நிலைவரப்படட்டும், பூரணப்படட்டும். அவர்கள் உலக சிற்றின்பங்கள், கவர்ச்சிகளுக்கு தங்களை விட்டு போடாதபடிக்கு உம்முடைய நாமத்தினாலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வீராக. எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவடையட்டும். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் விருத்தி அடையட்டும், பெருகட்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம். இன்னும் தேவரீர் அவர்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் பரிபூர்ணமாய் வெளிப்படட்டும். இன்னும் சரீரத்தில் அவர்களுக்கு என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ அவைகளிலும் உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகபலன், ஆரோக்கியம், சௌக்கியம், அனுகூலங்கள் பரிபூர்ணமாக உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரிஹத்தியால் மரஹனியா தத்த சில நுகத்தெடிகள் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. ஒரு விடுதலை, சமாதானம், ஒரு சுதந்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவரே, நீ தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அவரோடு நேரம் செலவழியுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்பதிலே அவருடைய கட்டளைகள், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை சுருக்கி 2 கட்டளையாக கொடுத்திருக்கிறார். தியானியுங்கள். அதற்கு அவருடைய ஒத்தாசையின்படி அதில் நடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.